قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகள், தபஅத் இமாம்கள், குறிப்பாக நல்லதொரு தினத்திலே அல்லாஹ்வை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்னிடம் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்பிற்குரிய ரமதான் மாதத்தினுடைய 29 நோன்புகளை நிறைவு செய்து நேற்றைய இரவு பிறை பார்த்த அடிப்படையில நாமெல்லாம் தற்பொழுது ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தை நமக்கு தந்து அதில் நோன்பு நோக்கக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அதனுடைய நிறைவாக ஈதுல் ஃபித்ர் என்கிற பெருநாளை கொண்டாடக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ரமதான் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள் ஏராளம் இருக்கின்றன. பொதுவாக ரமலானுடைய மாதம் முடிந்துவிட்டால் பரவலாக சில செய்திகளை பார்க்கலாம். பள்ளிவாசல்கள் தோறும் சில செய்திகளை வேடிக்கையாக போடுவார்களா என்றோ தெரியவில்லை. அரபிகள் சொல்வார்கள் ஸஹபல் துயூஃப் பகியல் அஹ்ல் என்று சொல்வார்கள். ரமலானில் மட்டும்தான் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எல்லாம் தீவிரமாக பள்ளிவாசலிலும் இன்னபிற இடங்களிலும் வீடுகளிலும் நடைபெறும். ரமலான் முடிந்து விட்டது சொன்னால் ஸஹபல் துயூஃப் விருந்தாளிகள் எல்லாம் சென்று விட்டார்கள், பகியல் அஹ்ல் குடும்பத்தார்கள் மட்டும் தங்கியிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே, ஏன் இன்றைய தினம் ஃபஜ்ர் தொழுகையில் கூட, ரமலானினுடைய ஃபஜ்ர் தொழுகையில் நாம் பார்த்த கூட்டத்தை பெருநாள் அன்று உள்ள ஃபஜ்ர் தொழுகையில் கூட நம்மால் பார்க்க முடியாத ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா பெருநாள் தொழுகை முடிந்த லுகர் தொழுகையில் இன்னும் பரிதாபகரமான நிலைமை பள்ளிவாசலில் இருக்கிறது. இப்ப நாம எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ரமதானில் மட்டும்தான் அமல்கள், இபாதத்துகள் என்று நாம் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, ரமதான் என்பது கூடுதலாக அமல் செய்வதற்கான மாதம் தானே தவிர ரமதான் அமல் செய்வதற்கான மாதம் அல்ல. ஏற்கனவே வழக்கமாக நாம் செய்து கொண்ட அமல்களை மெருகேற்றி இன்னும் கூடுதலாக அமல் செய்வதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் மாதத்தை தந்தானே தவிர பல பேர் ரமதான் என்றால் அமலையே தொடங்குவார்கள். பல பேர் ரமலானில் மட்டும்தான் அமல் செய்வார்கள். மற்ற காலங்களில் அமல் என்றால் என்னவென்று அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாத நிலை இருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் காபத்துல்லா என்கிற அல்லாஹ்வுடைய முதல் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவை நாம் அங்கு சென்று தொழுகிறோம், அந்த காபத்துல்லாவை வலம் வருகிறோம். இன்னபிற ஏராளமான இபாதத்துகள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் எதற்காக சொன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அந்த இபாதத்துகள் செய்யப்படுகின்றன. காபத்துல்லாவை நோக்கி நாம் தொழுவதனால் நம்முடைய கிப்லா திசை காபா, காபாவை நோக்கி நாம் தொழுவதனால் காபாவை நாம் தொழவில்லை, அல்லாஹ்வை தான் தொழுகிறோம். காபாவை நாம் தவாப் செய்வதனால் காபாவை நாம் வணங்கவில்லை, அல்லாஹ்வை தான் வணங்குகிறோம். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறை அடிப்படையிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு விட்டு அந்த கல்லை பார்த்து சொன்னார்கள், கல்லே நீ கல்லுதான், உன்னால எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீமையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் நான் நினைச்சிருக்க மாட்டேன், உனக்கு முத்தம் கொடுத்திருக்க மாட்டேன் என்பதாக அந்த கல்லை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களா, என்ன பாடம் இதுல இருக்கிறது? அந்த கல்லுக்கு எந்த மதிப்பும் இல்லை, அதனால் நமக்கு எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை, எந்த தீமையும் அதனால் செய்ய முடியாது.
மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் அந்த கல்லுக்கு மதிப்பே தவிர வேறு எதற்காக அந்த கல்லுக்கு புனிதமோ மதிப்போ கிடையாது. அப்ப இபாதத்து என்ற அடிப்படையில் அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவது என்ற அடிப்படையில் தான் இபாதத்துகளை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை நம்முடைய இபாதத்துகளுக்கு அடிப்படை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னா, ரமதானில் நாம் வணங்குகிறோம் என்று சொன்னால் ரமதானை வணங்குகிறோமா அல்லது ரமலானை படைத்த அல்லாஹுவை வணங்குகிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண தருவாயில், மரணத்தின் பொழுது அல்லாஹுடைய தூதர் வஃபாத்தாகி விடுகிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகப்பெரிய சோகமான நிகழ்வு நடந்திருக்கிறது. நமக்கே அந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது புல்லரிக்கிறதே, நமக்கே கண்ணீர் வடிக்கிறதே, நமக்கே 1400 ஆண்டுகளுக்கு பின் வரலாற்றை படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது நமக்கு உணர்ச்சி வசப்படுகிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு கண்கூடாக அல்லாஹுடைய தூதரோடு நேசம் பாராட்டி அவர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய மரணம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாளேந்தி என்ன செய்கிறார், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவன் முனாஃபிக் ஆகி விட்டான் என்ற அர்த்தம். அவன் முஸ்லிமே கிடையாது, நான் அவனுடைய தலையை கொய்து எடுத்து விடுவேன். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமுதாய மக்களை விட்டு 40 நாட்கள் தனித்திருந்தார்களோ, அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்களோ, அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தை சென்றிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் வருவார்கள், வந்து யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்களோ அவர்களுடைய கை கால்களை அல்லாஹ்வுடைய தூதர் வெட்டுவார்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வீராவேசமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் வருகிறார் செய்தி கேள்விப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு சோகத்தோடு வருகிறார்கள். வந்து யாரிடத்திலும் பேசவில்லை, நேரடியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு நுழைந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஜனாசா உடலை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மேனி போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கிறது. முகத்தை விலக்கி பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ அதே போல மரணித்த பிறகும் நீங்கள் மனம் கமழ்கிறீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான், வல்லாஹி லா யஜ்மஉல்லாஹு அலைக மௌதத்தைன், உங்களுக்கு அல்லாஹ் 2 மரணத்தை ஒருபொழுதும் கொடுக்க மாட்டான். அம்மல் மௌத்தத்துல்லதி குதிபத் அலைக ஃபகத் முத்தஹா, எந்த மரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினானோ அதைத்தான் நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அமைதியாக இருங்கள், கீழே உட்காருங்கள் உமரே என்று சொன்ன பொழுது அவர் கேட்கவில்லை. பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர் மேடையில ஏறியும் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை, சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனவேதனை இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. எனவே இந்த இளமை என்ன என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும், இது எப்படிப்பட்ட நேரம் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே குறிப்பிட்ட விஷயம் என்ன தெரியுமா, ஃபமன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாரெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கினார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், வமன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக மரணம் அடைந்து விட்டார்கள் என்பதை. உங்களில் யாராவது அல்லாஹ்வுடைய தூதரை வணங்குவர்களாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இல்லை, அவர்கள் இப்பொழுது மரணித்து விட்டார்கள். ஆனால் வமன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ், உங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மௌத் என்பதே கிடையாது என்பதாக அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்திய பொழுதுதான் சஹாபாக்களுக்கு உணர்வே வருகிறது. ஆஹா, குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுதுதான் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்பதை அவர்கள் உணர ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக அந்த உரையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை அங்கே சஹாபாக்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார்கள். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 144வது வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரசூல் தான், இறை தூதரை தவிர வேறு யாரும் இல்லை, அவர் கடவுள் அல்ல, அவர் அல்லாஹ் அல்ல, அவள் இறைவன் அல்ல, என்றென்னும் உயிரோடு இருப்பதற்கு அவர் இறை தூதர் தான், மனிதர் தான். கது ஹலத் மின் கபலிக ருசுல், இவருக்கு முன்னால் எத்தனையோ இறை தூதர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களும் மரணித்து விட்டார்கள், யாரும் உயிரோடு இல்லை. எல்லா இறை தூதர்கள் என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க, மௌத்தா போயிட்டாங்க.
அதே போல்தான் இவரும் வாழ்ந்தார், தன்னுடைய பணியை செய்தார், மரணித்து விட்டார். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டாலோ அல்லது எதிரிகளால் கொல்லப்பட்டு விட்டாலோ, இன்கலபத்தும் அலா அகாபிக்கும், நீங்கள் வந்த வழியாக திரும்ப சென்று விடுவீர்களோ, அப்படி நீங்கள் வந்த வழியாக திரும்பி சென்று விட்டால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அப்படிங்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய எதிர் மௌத்தா போயிட்டாங்க, இனிமே நாம இஸ்லாத்தை பின்பற்றி என்ன செய்யறது, இனிமே இஸ்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிட்டா இஸ்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்கிற ஒரு எண்ணம் சஹாபாக்களுக்கு வருகிறது. எனவே அதை உணர்த்தும் விதமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மரணித்து விட்டால் இஸ்லாம் முடிந்து விட்டதா? அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ்வை தானே வணங்குகிறோம், அல்லாஹ் வணங்குவதற்காகத்தானே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றினோம் என்கிற அழுத்தமான ஒரு ஆழமான செய்தி அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுதுதான் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், இந்த வசனம் என்றைக்கோ இறக்கப்பட்டு விட்டது அல்லாஹ்வுடைய தூதருக்கு, ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறையாக இறக்கப்படுகிறதோ, இதுக்கு முன்னாடி இப்படி வசனமே குர்ஆனில் இருந்ததை நாங்கள் செவியுறாதபடி கேள்விப்படாதபடி எங்களுக்கு அந்த வசனம் புதிதாக இறக்கப்பட்டது போல் தோன்றியது, அப்பொழுதுதான் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டால் இஸ்லாம் முற்று பெற்று விடாது. 1400 ஆண்டுகள் ஆகிட்டு விட்டது அல்லவா அல்லாஹ்வுடைய மரணித்து, இன்னும் இஸ்லாம் இருக்கிறதே, இன்னும் முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம், இன்னும் இஸ்லாம் வாடும், இஸ்லாம் வெல்லும், இந்த உலகம் அழியும் வரை இஸ்லாம் இந்த பூமியில் இருக்கும். அவைமார்கள் மரணித்து விட்டார் என்பதற்காக இஸ்லாம் தோற்று விடாது, இஸ்லாம் சென்று விடாது. அதே போல ரமதான் என்பது அல்லாஹ் நமக்கு அமல் செய்வதற்காக வழங்கப்பட்ட, கூடுதலாக பிரத்யேகமாக செய்வதற்கு வழங்கப்பட்ட மாதம்தானே தவிர ரமலான் முடிந்து விட்டவுடன் அமல்கள் முடிந்து விடாது. இந்த அடிப்படையில் தான் இமாம்கள் சொல்வார்கள், யார் ரமதானை வழங்கினார்களோ அவர்கள் அணிந்து கொள்ளுங்கள், ரமதான் போய்விட்டது, ரமலான் கடந்து விட்டது. யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்கினார்கள் அவர்கள் அணிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒரு நாளும் இறக்க மாட்டான், அல்லாஹ் என்றொன்றும் உயிரோடு இருப்பவன். எனவே நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், ரமதானை வணங்காதீர்கள். நீங்க ரமதானை குன் ரப்பானியன் வலா தகுன் ரமதானியா, நீங்கள் ரப்பானிகளாக இருங்கள், ரமதானிகளாக இருக்காதீர்கள் என்ன செய்வார்கள் இமாம்கள் சொல்வார்கள். ஆக ரமதான் முடிந்து விட்டது என்பதனால நம்முடைய இபாதத்துகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, எண்டு கார்டு போற்றக்கூடாது. இன்னைக்கு பல பேர் எண்டு கார்டு போட்டு விடுவார்கள், முடிஞ்சா தொழுக முடிஞ்சா ஈத் முபாரக் சொல்லிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இன்றோடு எல்லா இபாதத்துகளுக்கும் மூடு விழா நடத்தி விடுவார்கள் பல பேர். அப்படி நடத்துவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். இமாம்கள் சொல்கிறார்கள், பிஸல் கௌமு லா யஅரிஃபூன அல்லாஹ் இல்லா ஃபீ ரமதான், யார் ரமதானில் மட்டும் அல்லாஹ்வை அறிகிறார்களோ, அல்லாஹ்வை புரிகிறார்களோ, அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் இந்த சமூகத்திலேயே மிகவும் மோசமானவர்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ரமலான்ல மட்டும் தான் உயிரோடு இருக்கிறானா? எல்லா காலங்களிலும் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். எந்த ரமலானில் எந்த அல்லாஹ்வை வணங்கினோமோ, எந்த அல்லாஹ்வுக்காக இபாதத்துகள் செய்தோமோ அதே அல்லாஹ் தான் மீதி இருக்கக்கூடிய 11 மாதங்களில் இருந்தான். அப்ப ரமலானில் மட்டும் தான் அல்லாஹ் இருப்பது போன்றும் மற்ற காலங்களில் அல்லாஹ் இல்லாதது போன்று நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் அது மிக மோசமான ஒரு செயல்பாடு என்பதை என்ன செய்றாங்க இமாம்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். சீசன் பறவைகளை போல ரமலானில் மட்டும் வந்துவிட்டு ரமலானுக்கு பிறகு இன்றைக்கு பல பேர் காணாமல் சென்று விடுகிறார்கள். எப்படி சீசன் பறவை எல்லா காலத்திலும் பறவைகளை பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட சீசன்ல தான் அந்த பறவைகளை பார்க்க முடியும். அந்த சீசனுக்கு பிறகு அந்த பறவை காணாம போயிடும், திரும்ப அடுத்த சீசனுக்கு தான் அந்த பறவை என்ன செய்யும் வரும். அதே போல சில பழங்கள் எல்லா காலங்களிலும் பழுக்காது, எல்லா காலங்களிலும் காய்க்காது, அந்த சீசன்ல மட்டும்தான் அந்த பழங்கள் கிடைக்கும். அப்ப சீசனுக்கு ஏற்ற பறவைகளை போல, சீசன் பழங்களை போல முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது, மாறிவிடக் கூடாது. இபாதத்துகளை பொறுத்தவரையில் அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்கிறான் திருமறை குர்ஆனிலே 15வது அத்தியாயத்தினுடைய 99வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன் அப்படிங்கறான். யார பார்த்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அழைத்து சொல்றான். வஅபுத் ரப்பக, நபியே நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள், எதுவரை தெரியுமா? ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு யகீன் வருகிற வரை வணங்குங்கள். யகீன் என்று சொன்னால் என்ன? யகீன் என்பதற்கு இமாம்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அல் மவுத் என்று சொல்கிறார்கள். யகீன் சொன்னா மரணம், மரணம் வருகிற வரை நீ அல்லாஹ்வை வணங்கு நபியே என்று நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். யாருக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை போதித்த, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதித்த
தொழுகையை நிலைநாட்டிய, இபாதத்துகளை நிலைநாட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இடும் கட்டளை என்ன? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உமக்கு மௌத் வருகிற வரை நீ அல்லாஹ்வை வணங்குவீராக. அப்ப எப்பதான் நமக்கு எண்டு கார்டு? இபாதத்துகளுக்கு மௌத் தான் நமக்கு எண்டு கார்டா இருக்க முடியும். மௌத் தான் எண்டு. மௌத்து வராமல் இபாதத்துகளை முடித்து விடக்கூடாது, இபாதத்துக்கு எண்டு போட்டுற கூடாது. அப்படி நாம் எண்டு போட்டோம்னா நம்ம மௌத் ஆயிட்டோம்னு அர்த்தம். நம்ம உயிரோடு வாழும் பொழுதே எவர் ஒருவர் இபாதத்துகளுக்கு எண்டு கொடுத்து விட்டாரோ அவர் இருந்தும் இல்லாததான் அர்த்தம். உயிரோடு இருந்தாலும் செத்த பிணத்திற்கு சமம். எப்படி அல்லாஹ்வுடைய சொல்கிறார்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுபவருக்கும் அல்லாஹ்வை zikr செய்யாதவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? உயிரோடு இருப்பவருக்கும் மையத்துக்குமான வித்தியாசம்ங்கறாங்க. அல்லாஹ்வை நினைப்பவருக்கும் அல்லாஹ்வை நினைப்பவருக்கும் வித்தியாசம் என்ன? உயிரோடு இருப்பவருக்கும் மையத்துக்கு எவ்வளவு என்ன டிஃபரண்டோ அதுதான் டிஃபரண்ட்ங்கறாங்க. அப்படின்னா அர்த்தம், யார் அல்லாஹ் நினைவு கூறவில்லையோ அவர் உயிரோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் செத்த பிணத்துக்கு சமம், அவர் மையத்துக்கு சமம் என்று கடுமையான வார்த்தையை அல்லாஹ்வுடைய பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் இபாதத்துகள் நிலைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல நபியை பார்த்து சொன்னானா இல்லையா? இந்த வசனத்திற்கு இலக்கணமாக அல்லாஹ்வுடைய தூதர் செயல்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே நீ மௌத்தா போறவரை என்ன வணங்கணும்னு சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதே போன்று மௌத்தாகும் வரை அல்லாஹ்வை தொழுவதை அவர்கள் கைவிடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண வேலை ரஹீக்குல் மக்தூம் என்கிற அந்த வரலாற்று புத்தகத்திலே படித்து பாருங்கள். அப்படியே நமக்கெல்லாம் கண்ணீர் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணிப்பதற்கு 10 நாட்கள் முன்பு வரை, ஒரு வாரம் முன்பு வரை கூட அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்து இமாமாக என்று தொழ வைத்திருக்கிறார்கள். இப்ப கடைசி 3 நாட்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், ரசூலுல்லாஹ்வை நிக்க முடியல தொழ முடியல என்கிற கண்டிஷன் வரும் பொழுதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் தொழ வைக்க சொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். ஆனா அந்த 3 நாட்களுக்கு முன்பு வரை சுமார் 11 நாட்கள் 12 நாட்கள் ரசூலுல்லாஹ் தான் அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த நிலைமையிலும் அவர்கள் தான் இமாமாக என்று தொழ வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்னை ஆயிஷாவிடம் கேட்பார்கள், அஸல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று அன்னை ஆயிஷாவிடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு சீரியஸ் ஆச்சு? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களில் 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல் எனக்கு ஒரு ஆளுக்கு வந்திருக்குங்கிறாங்க. உங்களில் 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல் எனக்கு ஒரே ஆளுக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு உடம்பு கொதிக்கிறது. தலைவலி, கடுமையான தலைவலி ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த இறுதி காலகட்டத்தில் தலையை அடிச்சிருக்காங்க, ஒரு துண்டை கட்டிருக்கிறாங்க. அந்த துண்டுக்கு மேல கொதிக்குது. பக்கத்துல யாரும் நின்னா கூட அந்த அனல் பக்கத்துல உள்ளவருக்கு தெரியுது ரசூலுல்லாஹ் உடம்பு கொதிக்குன்னு. அவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு உடல்நிலை சரியா இல்லாத நிலையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சுமார் 10-11 நாட்கள் அந்த நிலையில் அவர்கள் தொழ வைத்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள், மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சரி தண்ணி எடுத்து வை, நான் குளிச்சுட்டு போறேன்னு சொல்லி தண்ணி எடுத்து வைக்க சொல்லுவாங்க. குளிப்பார்கள், குளித்து விட்டு எழுந்து செல்லலாம் என்று எழுவார்கள், மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள். திரும்ப மயக்கம் தெளிந்து கேட்பார்கள், அஸல்லன்னாஸ் யா ஆயிஷா, ஆயிஷாவே மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சரி தண்ணி வை, திரும்பியும் தண்ணி வச்சு குளிப்பார்கள், எழுந்து செல்லலாம் என்று எழுவார்கள், மயக்கம் போட்டு கீழே விழுந்தோம். இப்படி 2-3 தடவை நடக்கிறது. குளிக்கிறாங்க, எழுறாங்க, மயங்கி விழுறாங்க, குளிக்கிறாங்க, எழுறாங்க, மயங்கி விழுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரால் எழுந்து கூட செல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த கடைசி 3 நாட்கள் ரொம்ப சீரியஸ். கைத்தாங்கலாக என்ன செய்றாங்க, சில சஹாபாக்களுடைய தோல்ல கையை போட்டு கால் இழுபறியாக என்ன செய்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். மரணிப்பதற்கு ஒரு நாட்கள் 2 நாட்கள் முன்பு வரை என்ன செய்றாங்க, தன்னுடைய அன்னை ஆயிஷாவுடைய வீட்டிலிருந்து திரையை விலக்கி பார்க்கறாங்க, மக்கள் தொழுறாங்களா இல்லையா. மக்கள் தொழுவதை பார்த்து ரசூலுல்லாஹ் சந்தோஷம் அடைகிறார்கள். மக்கள் எல்லாம் தொழுகிறார்கள் என்ற ஆனந்தமடையான காட்சியில் கூட அல்லாஹ்வை தொழ மறக்கவில்லை என்று சொன்னால், அப்ப நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நாம எந்த அளவுக்கு நாம் இபாதத்துகளிலே ஆர்வம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உடல்நிலையை விட மோசமான உடல்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆரோக்கியமாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆரோக்கியமாக இருந்தால் கூட நம்மால் பள்ளிவாசலுக்கு முறையாக வர முடியவில்லை என்று சொன்னால்
நாம் என்றைக்குத்தான் வரப்போகிறோம்? ரமலான் நம்மை மாற்றவில்லை என்று சொன்னால் எந்த ரமலான் எப்பொழுதுதான் நாம் மாறப்போகிறோம், என்றைக்கு தான் திருந்த போகிறோம்? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் என்பது மாற்றத்திற்கான மாதம். வெறுமனே ரமலானில் மட்டும் அமல் செய்து ஒதுங்குவதற்கான மாதம் அல்ல என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால், அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே 16வது அத்தியாயத்துடைய 92வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். வலா தகூனு கல்லதி நகதத் அஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காசா. அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறான். நீங்கள் இந்த பெண்ணை போன்று ஆகிவிடாதீர்கள். ஒரு பெண்ணை அல்லாஹ் சொல்லி, இந்த பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இந்த பெண் என்ன செய்கிறா தெரியுமா? நூலை அவள் கஷ்டப்பட்டு நோக்கிறாள். நூலை கஷ்டப்பட்டு அவள் நோக்கிறாள். நோற்று விட்டு என்ன பண்றான்? அந்த நூலை அவளே சின்ன பின்னமாக கிழிச்சு போட்டுறான். கஷ்டப்பட்டு அவளே நோத்து கடைசி என்ன பண்ற? அவளே சின்ன பின்னமாக கிழிச்சு போட்டுறான். அந்த பெண்ணை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உதாரணமா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு என்ன செய்யறோம்? சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டுறாங்க. நம்மளும் அந்த வீட்டை கட்டுறதுக்கு செங்கலை சுமந்து இருக்கோம், எல்லாத்தையும் கல்லு மண்ணு சுமந்து நம்ம கட்டியிருக்கோம். நம்முடைய வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி நம்முடைய உழைப்ப போட்டு நம்ம சொந்தமா ஒரு வீட்டை கட்டியிருக்கோம். கட்டி முடிச்சுட்டு எந்த பைத்தியக்காரனாவது அந்த வீட்டை இடிப்பானா? வீட்டை இடிப்பானா? அந்த வீட்டுல வாழ்வானா? வாழ்வதற்காகத்தானே வீட்டை வாங்கியிருக்கிறோம். இப்ப வீட்டை கட்டின மறுநாள் வீட்டை இடித்து தரமட்டி ஆக்கி விட்டால் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரன் சொல்லுவோமா இல்ல அறிவாளின்னு சொல்லுவோமா? பார்த்தா இங்க அல்லாஹ் சொல்றான், தானே நூலை நோற்று விட்டு கஷ்டப்பட்டு அந்த நூலை அறுத்து விடுகின்ற பெண்ணை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம். என்ன அர்த்தம்? ரமலான்ல கஷ்டப்பட்டு நாம் சேகரித்த அமல்களை ஒரேடியாக முடித்து விட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ரமலான்ல எவ்வளவு தொழுதோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு வைத்தோம், என்னென்ன இபாதத்துகள் செய்ய முடியுமோ எல்லா இபாதத்துகளையும் செய்தோம். ரமலான் முடித்து என்று சொன்னா இபாதத்துகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னுடைய வழக்கமான வாழ்க்கைக்கு நான் மாறப் போகிறேன் என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுக்கு பிறகும் நம்முடைய அமல்கள் தொடர வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நாம் ரமலானிலே செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரையில என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்திலே ரமலான் முடிந்த பிறகு 6 மாத காலம் யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை நீ அங்கீகரிப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்பிய பிறகு 2 பேரும் செய்தாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த அரும்பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் விட்ட கட்டளையை நிறைவேற்றி விட்டு துஆ செய்தார்கள். அப்ப இபாதத்து பண்ணிட்டோம், அதுக்கான கூலி கிடைச்சிரும் அப்படின்னு இருக்க கூடாது. அல்லாஹ்விடத்திலே அந்த கூலியை எதிர்பார்த்து அந்த நன்மைகள், அந்த செயல்பாடுகள், அந்த அமல்கள் ஏற்கப்பட வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அதனால்தான் சஹாபாக்கள் பெருநாளுடைய வாழ்த்தாகவே என்ன சொல்வாங்க? தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் என்று சொல்வார்கள். பெருநாளுடைய வாழ்த்தாகவே என்ன செய்வாங்க? உங்களிடமிருந்தும் எங்களிடமிருந்தும் அல்லாஹ் சாலிகான அமல்களை அங்கீகரிப்பானாக. அதுதான் அவருடைய பிரார்த்தனையாக இருந்தது, அதுதான் அவருடைய வாழ்த்தாக இருந்தது, அதுதான் அவருடைய துவாவாக இருந்தது. அப்ப நாம என்ன செய்யணும்? ரமதான் முடிந்துவிட்டது என்று சொன்னால் ரமலானில் நாம் செய்த அமல்களுக்கான முழுமையான கூலியை அல்லாஹ் அங்கீகரித்து நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் அதிகமாக நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல கடைசியாக நாம் எல்லாம் இப்பொழுது சந்தோஷமாக விமரிசையாக புத்தாடை அணிந்து எந்த கஷ்டமும் இல்லாம குடும்பத்தோடு நாம சந்தோஷமாக அறுசுவை உணவோடு இந்த பெருநாளை சந்தோஷமாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாம் சற்று சீர்தூக்கி கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா கட்டங்களும் இடிந்து தரமட்டமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் கூட என்ன செய்யறாங்க? நோன்பு வைக்கக்கூடிய சகர் ஏற்பாட்டிலும் நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தார் ஏற்பாட்டிலும் வீடு இடிந்த அந்த கட்டடத்துக்குள்ளேயே இருந்து அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம எப்படி நம்முடைய சகர் இஃப்தார் எப்படி இருந்துச்சு ஒரு மாசம், அவங்களுடைய சகர் இஃப்தார் எப்படி இருந்திருக்கிறதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த நல்ல நேரத்தில் அவர்களுக்காக அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல மியான்மர் நாட்டிலே, தாய்லாந்திலே கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டு எத்தனையோ நபர்கள் மரணித்து விட்டார்கள். வீடெல்லாம் அப்படியே மிகப்பெரிய பங்களா அடுக்குமாடி கட்டடங்கள் எல்லாம் கீழே நொறுங்கி விழுந்து விட்டன. 2 நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்ட அந்த மக்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்காகவும் நாம் இந்த நல்ல நேரத்திலே அவருடைய நல்ல வாழ்க்கைக்காக
அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு நம்மை போன்ற ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.